கூட்டி சேர்த்த அவருடைய தயவுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I'm thankful to God for His mercy that has brought us together here today. நாம் கடந்த வாரத்திலே நாம் நம்முடைய தேவன் மேலே இருக்கிற அந்த பியூர் அண்ட் சிம்பிள் டிவோஷனை காத்துக்கொள்வதை குறித்து நாம் கேட்டோம். Last week we heard about the need for us to guard our simple and pure devotion to Christ. சாத்தானுடைய பெரிய ஒரு டார்கெட்டே நம் தேவன் மேலே நமக்கு இருக்கிற அந்த வாஞ்சை அந்த டிவோஷனை எடுப்பது தான். Satan's great target is to take away the desire and the longing that we have for God. நம்முடைய சிந்தையை அரெஸ்ட் செய்து அதை ஆக்கிரமிப்பது தான் அவனுடைய ஒரு பெரிய ஒரு இலக்கு. His great goal is to target our mind and to capture it to his purposes. இந்த நாளிலே கூட நாம் நம்முடைய சிந்தையை நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும், தேவன் மேலே இருக்கிற அந்த டிவோஷனை நாம் எப்படி அதில் வளர முடியும் என்பதை நான் தியானிக்கும்படி விரும்புகிறேன். Even today I would like for us to meditate on how we can guard our minds and how we can keep the simple and pure devotion to Christ. என்னுடைய தேவையை நான் உணர்கிறேன். I realize my own need. ஸோ இந்த நாளில் என்னுடைய தேவையை உணர்ந்தவனாய் நான் இந்த காரியங்களை நான் தியானிக்கும்படி விரும்புகிறேன். I would like to meditate on these verses, these passages of scripture with a realization of our own need. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to the book of Philippians chapter 4. 4வது அதிகாரம் 8வது வசனம். Philippians chapter 4 verse 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். Finally, brethren, whatever is true, whatever is honorable, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is of good repute, if there is any excellence and if anything worthy of praise, dwell on these things. இந்த இடத்திலே அவர் ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு முன்பதாக அவர்களிடத்திலே சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகிறார். Before concluding, Paul says something and reminding them of something. உங்களுடைய சிந்தையை சாத்தான் ஆக்கிரமிப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். Satan is ready to overpower your mind. அதனால் அவனுக்கு முன்னாடி போய் நீங்கள் அதை இந்த காரியங்கள்னால நிரப்பிடுங்கன்னு சொல்லுகிறார். So you take a lead over him and be filled with these things. நமக்கு ஒரு சாதாரணமாக நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது உட்காந்து கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னா, இப்போ எப்படின்னு தெரியல, அந்த நாட்கள்லாம் வந்து ஒரு கர்ச்சீஃபோ ஒரு பேக்கையோ போட்டு சீட்டில் இடம் பிடிப்பாங்க. If you want to have a comfortable ride on a bus, I don't know how things are today, but in those days we go near the bus and then put a kerchief or a bag on the seat we want to occupy before getting into the bus. மோஸ்ட்லி இப்போ இருக்க பிள்ளைங்களாம் உங்களுக்கு ஸ்கூல் பஸ் இருக்கும் அல்லது 2-வீலரில் காரில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெயின் இருக்காது. Maybe you don't have such pains that we had gone through in those days, because nowadays you have school buses, you have your own vehicle, cars and bikes. ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு பிரயாசப்பட்டு ஒரு இடத்த நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. So we had to put some effort to secure a place to ride a comfortable ride for a little time. ஆனால் நித்தியத்துக்கு நாம் போகும்படி, எட்டர்னலாக நம்ம பாதுகாக்கப்படும்படி நம்முடைய சிந்தையை நம்ம பாதுகாத்து கொள்ளுகிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். But see how great an importance we need to give to guard our minds so that we'll have a secure eternal life. சாத்தானுக்கு தேவையெல்லாம் மற்ற விஷயங்கள் எதை காட்டிலும் நம்மளோட மனசை, நம்ம சிந்தனையை அவன் கவர் பண்ணிட்டான் அப்படின்னா அது அவனுக்கு போதும். More than anything else, Satan is aiming to capture our mind. நாம் மனசில் எதை நினைக்கிறோம், எதை சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய செயல்கள் நல்லதாகவோ அல்லது தீமையானதாகவோ வெளியே வருகிறது.
our activities, external activities, turn out to be good or bad depending on how our thoughts are in the first place. இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப நாளாக போர் நடந்துகிட்டு இருக்கு. So there has been a long-standing war between Ukraine and Russia. ரஷ்யா வந்து அவங்கள டார்கெட் பண்ணி போகும்போது, அவங்கள அழிக்க நினைக்கும்போது எந்த பகுதிகளை அதிகமாக அழிச்சாங்க தெரியுமா? When Russia wanted to target Ukraine and they chose certain places, do you know which places they chose to target and capture and have overpower them? அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா மேலே அவங்க சண்டை போடும் போதும் அவங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸை தான் அதிகமாக அவங்க டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறாங்க. In the same way, Ukraine also wanted to target certain parts of the country of Russia when they wanted to target them. அங்கே ரெண்டு கண்ட்ரிலையும் எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு எண்ணெய் எடுக்கிறாங்களோ அந்த க்ரூட் ஆயில் வர்ற அந்த பிளேஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப டார்கெட் பண்ணி அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. So we can see that both the countries wanted to target the other countries crude oil resource locations. அவங்க ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியோ அல்லது ஒரு செருப்பு தயார் பண்ணுகிற ஃபேக்ட்ரியோ அல்லது காஸ்மெட்டிக்ஸ் தயார் பண்ணுகிற இடத்தையெல்லாம் அவங்க டார்கெட் கிடையாது. They did not target some places like textile factory or shoe manufacturing factory of and the like. இந்த தேசம் வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீடிச்சு நிலைக்கணும் அப்படின்னா, இவங்களோட அந்த சோர்ஸ், அந்த மெயினான இதை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தோற்றுருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. So the opponents very well know that if they target the place where they depend on the vital source of their economy, then they know that the enemy will budge. அதனால் நம்ம லைஃப்பில் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு நல்லா தெரியும், சாத்தான் வந்து நம்முடைய சிந்தையை ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அவன் எந்த காரியங்களை, என்ன தீமையான விளைவையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். So all of us who have been born again very well know that if Satan attacks and captures our mind, whatever thoughts he wants us to think, whatever way he wants us to go, he can make that happen in our life. இந்த பாதிப்பை உணர்ந்ததனால தான் பவுல் இந்த வசனத்தை இப்பொழுது நம்ம திரும்ப வாசிப்போம். Let us read this verse again. திரும்ப அந்த கடைசி பகுதியில் அவர் ஒன்று சொல்லுகிறார், கட்டளையா சொல்லுகிறார். In the last part of that verse he says this as a command. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். You dwell on these things. அப்போ தப்பி தவறி கூட நாங்கள் வேற எதையும் நினச்சிடக்கூடாதா? That means are we not supposed to think of anything else by chance? அவரை கேட்டோம், ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிடவே கூடாது, இதை தான் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லுவார். And he would say, yes, you have to dwell on these things. ஏன்னா நீங்கள் வேற எதையாவது நினச்சிங்க அப்படின்னா அந்த சின்ன லூப் ஹோல் போதும் சாத்தானுக்கு, அவன் உங்களோட அந்த சிந்தைங்கிற அந்த டெரிட்டரியை அவன் ஆக்குப்பை பண்ணிடுவான். So Paul says, yes, if you give a little room by having some other thoughts than these things, a little territory for Satan is enough for taking you into his control. ஒருவேளை நீங்க ஏற்கனவே தேவன் மேல டிவோட்டடா இருந்திருக்கலாம். Maybe you are already devoted to the Lord. உங்களுடைய டிவோஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம். Maybe your devotion to God is so good. ஆனால் அதுல கொஞ்சோண்டு இடத்தை நம்ம சாத்தானுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டிவோஷன் குறைஞ்சிரும். But if we give a little place to Satan, then afterward our devotion will diminish. யாக்கோபு 1:15 நம்ம இப்படி வாசிக்கிறோம். We read in James chapter 1 verse 15. பின்பு அவனவன் தன் சுய இச்சையினாலே 14வது வசனம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். But each one is tempted when he is carried away and enticed by his own lust. Then when lust has conceived, it gives birth to sin, and when sin is accomplished, it brings forth death. 15வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியில் ரிசல்ட் என்ன அப்படின்னா டெத்னு போட்டிருக்கு, மரணம். The last part of verse 15 we read, it brings forth death. மரணம் அப்படின்னா நமக்கு உடனே ஷாக் ஆகும். We will be shocked to hear of death. அந்த சரீர பிரகாரமான மரணமோ ஆவிக்குரிய மரணமோ அது நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கும். So physical death or spiritual death will give us some sadness. ஆனால் அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா
ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் ஆரம்பிக்கிறத நம்ம 14 பார்க்குறோம். We read in verse 14 that this death originates in a small little thing. அவனவன் தன் சுய இச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வர்ற அந்த இச்சையினால் ஃபஸ்ட்டு இழுக்கப்படுறது. Each one is tempted by his own lust through the lust that we are tempted by in little areas. அது வந்து ஒரு தூண்டில்ல ஒரு புழுவை போட்டு தண்ணியில் போடுவதற்கு சமம். It is like putting a worm into the hook of the fishing rod and putting it into the water. இப்போ ஒரு விசுவாசி என்கிற மீன் வந்து அந்த புழுவை பார்க்கிறது. So the fish who is likened believer who is likened to the fish is now looking at this worm. நமக்கு எப்படி ஒரு கிரில் சிக்கனோ அல்லது ஒரு பார்பிக்யூவோ பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வர்ற மாதிரி ஒரு மீனுக்கு வந்து அந்த புழுவை பார்த்துச்சுன்னா அதுக்கு ஓகே ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு கிடச்சிருக்குன்னு ஒரு ஈர்ப்பு வந்துடும். Just like we are tempted by looking at a grilled chicken or some chicken item, the same way a fish is tempted by looking at a worm. அதன் பிறகு அந்த இச்சைக்கு இடம் கொடுத்ததுக்கு அடுத்த ஸ்டேஜ் சிக்கிக்கொள்வது, சிக்குண்டு என்று நாம் இங்கே பார்க்கிறோம். The next stage after we are we give in to the temptation, it is being enticed. We read in verse 14 that we are enticed. அப்புறம் சோதிக்கப்படுறது. Then by carried away. அதன் பிறகு அந்த இச்சை வந்து ஒரு கர்ப்பம் தரித்து அதை நம்ம தைரியமாக நம்ம பாவம் பண்ண வச்சு ஒரு பாவமாக உருவாகுது. Then after lust has conceived, then it gives us boldness to commit sin. பாவம் பண்ணுறோம் நம்ம. We commit sin. அதன் பிறகு நமக்கு மரணம் உண்டாகிறது. And after that we face death. அதனால் அந்த இச்சை அப்படிங்கிற அந்த காரியம் நம்முடைய சிந்தையில் வரும் பொழுதே நான் தேவனை நோக்கி நான் கதறுவேனானால், so the moment that I am tempted by lust, if I cry out to the Lord, தேவன் என்னை பாதுகாப்பார். the Lord is able to protect me. அதன் பிறகு வருகிற பெரிய மரணத்திற்கு நான் தப்புவிக்கப்படுவேன். Then I can be protected from the great death that comes after that. நீதிமொழிகளில் ஒரு வசனம் நாம் ஏற்கனவே படித்திருப்போம். We may have already read this verse in Proverbs. அது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று ஒரு இடத்திலே வரும். We can there's a verse in Proverbs which says the one who think evil thoughts, they err in their steps. அதை நான் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நான் லிவிங் பைபிளில் வாசித்தேன். I read it in the English paraphrase. நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன், சகோதரர் தமிழிலே சொல்வார்கள். Those who plot evil wander away and lost. தீமையை ஆலோசனையாய் பிணைக்கிறவர்கள் அலைந்து திரைந்து அவர்கள் தொலைந்து போகிறார்கள். But those who plan good shall be granted mercy and quietness. நன்மையை திட்டமிடுகிறவர்கள் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். Mercy and quietness. அவர்களுக்கு சமாதானமும் கிடைக்கும். இரக்கமும் சமாதானமும் கிடைக்கும். நன்மையை திட்டமிடுகிறவர்களுக்கு இரக்கமும் சமாதானமும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம யாரோ ஒருத்தருக்கு போய் நம்ம தீமையை யோசிக்கிறது, அவங்களுக்காக பிளான் பண்ணுறதை நம்ம விட்டுருவோம். Let us leave aside planning evil against somebody else. ஆனால் நமக்கு நாமளே தீமையை யோசிக்கிறோமே. We ourselves think evil thoughts towards ourselves. ஒரு பாவத்தை செய்யும்படி நம்ம சோதிக்கப்படுகிறோம். When we are tempted to commit sin, அல்லது ஏற்கனவே செய்த பாவத்தை நாம் நினைக்கிறோம். or we think about the sins which we have already committed, அல்லது ஒரு பாவத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்றோம். or we plan about how we can commit certain sins, அல்லது அந்த பாவத்தினால நம்ம சோதிக்கப்படுகிறோம். or then we are tempted by a sin. ஸோ இப்படிப்பட்ட காரியம் வந்து இங்கே எப்படி இல்லைன்னா வாண்டரிங் அவே, அதாவது அலைந்து திரிகிறது. So these things are mentioned here as wandering away. அலைந்து திரிந்து இப்படி இந்த இச்சையினால சோதிக்கப்பட்டு அந்த சிந்தையை சாத்தானுக்கு கொடுத்தவர்கள் ஒரு நாள் காணாமல் போய்விடுகிறார்கள். So people who wander away in their thoughts, giving their thought life to Satan, one day they are lost. ஆனால் நம் பிலிப்பியர் 4:8 வாசித்தபடி உடனே அந்த சிந்தனையை அரெஸ்ட் பண்ணி, ஐயோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்லியிருக்காரு, உடனே இந்த கதவை நான் சாத்திடுறேன், ஷட் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இளைப்பாறுதலும் இரக்கமும் கிடைக்கிறது.
But those who heed to the word of Paul in Philippians 4:8, who says, dwell on these things, and whenever they are tempted, they don't give in, they arrest those thoughts and stay with these things listed, then they will be protected. They will have mercy and peace. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய மனதிலே யோசிக்கிற, அசை போடுகிற காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருப்போம். Yes, brothers and sisters, let's be very careful about the things that we think in our minds and entertain in our minds. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனால உபயோகப்படுத்தப்பட்ட தேவ மனுஷர்களாக இருந்தாலும் சரி, we read in the Bible of characters, maybe they are useful to God, அல்லது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருந்தவங்களா இருந்தாலும் சரி, or it could be people who have been a bad example. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மாம்சத்தில் பாடுபட்டவங்களா இருப்பாங்க. One, either they are those who have suffered in their flesh, அதாவது சிந்தையை பாதுகாத்தவர்களாக இருப்பாங்க. That means they have people who have guarded their minds. அல்லது அந்த சிந்தையை சாத்தான் ஆளுகை செய்யும்படி விட்டுவிட்டவர்களாக இருப்பாங்க. Or they could be people who have let their thoughts to be ruled over by Satan. நமக்கு எல்லாருக்குமே சிம்சோனை நன்றாக தெரியும். We all very well know about Samson. தேவன் அவன் மேலே பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஆவியை அவன் மேலே வைத்திருந்தார். The Lord had given him a powerful spirit on him. அவன் நல்ல ஒரு ஜட்ஜா, ஒரு ரட்சகனா அவன் இருந்திருக்க முடியும். He could have been a good judge and he could have been a great deliverer for Israel. ஆனா அவனுடைய மனசை சும்மா சிம்பிளான சாதாரணமான விஷயங்களுக்கு ஆளுகை செய்யும்படி அவன் விட்டுருவான். But he gave over his mind to be occupied by small little things. அவன் சும்மா சாதாரணமாக நினச்சி செஞ்ச ஒரு காரியம் அவனுக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்தது என்று நாம் இங்கே நியாயாதிபதிகள் 14 நம்ம வாசிக்கிறோம். We read in Judges chapter 14 about how the fact that he did something so casually and led him to. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதாரணமாக இந்த விஷயம் தானே, இதை கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், இதில் நம்ம இண்டல்ஜாகி இருப்போம், இதை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவோன்னு நினைக்கிற விஷயங்கள் தேவன் நம்ம மேலே வச்சிருக்க நோக்கத்தையே எடுத்துட முடியும். Like that, the little things that we think, oh, this is a casual thing, this is a small thing, it's not harmful, and we indulge in it, we entertain those things, then those things will lead us away. ஓகே, 14:1 பார்க்குறோம். அவன் ஒரு பெலிஸ்தரோட குமாரத்தியை பார்க்குறான். In Judges chapter 14 verse 1 we see, then Samson went down to Timnah and saw a woman in Timnah, one of the daughters of the Philistines. ஓகே, அதுவே ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி தான் அவனுக்கு. For him this was a great fall. ஆனால் அதன் பிறகு ஒரு சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. And there are certain things that happen in his life after that. அவங்க அம்மா அப்பா அவங்க 3 பேரும் அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாங்க. His father and his mother and him went to see that woman for him. 5வது வசனத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. There's an incident in verse 5. ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்த்தாப்புல வருது. A lion came against him. அப்போ 6ல் பார்க்குறோம், அவனிடத்துல ஏற்கனவே தேவனுடைய ஆவி இருக்கிறது, அது பலமாக எப்பொழுது இறங்குது. In verse 6 we read, the Spirit of the Lord came upon him mightily. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது மாதிரி அந்த சிங்கத்தை அவன் கிழித்து எரிகிறான். Then he tore that lion as one tears a young goat. அவனுடைய சொந்த பலம் கிடையாது. It was not his own might. தேவனுடைய பலத்தினால இதை செய்கிறான். He did that through the might of the Spirit of the Lord. ஒரு அச்சீவ்மெண்ட் அவனுக்கு. It was an achievement for him. நமக்கு சக்சஸ் வரும்போது, நமக்கு ஒரு காரியத்தை நம்ம மேற்கொள்ளும் போது தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். We should be so very careful when we achieve something, when we have some success. அல்லது தேவன் ஒரு கிருபையை, ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கும்போது, or when the Lord gives us some grace or some gift, we should be very careful. அதை நம்ம திரும்பி பார்த்து அந்த அச்சீவ்மெண்ட்டை, அந்த சக்ஸஸை நம்ம அப்படியே நம்ம செஞ்ச மாதிரி என்ஜாய் பண்ணவே கூடாது. We should not look back over that achievement or that thing as something that is our own. ஓகே, இவன் இப்படி செய்ததை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலை. He did not say this to his parents. அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வர்றான். Then he comes back after marrying that woman. உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. So now he has this thought. 8வது வசனத்தில் verse 8, நம்ம ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி மாதிரி கிழிச்சு போட்டோம், அந்த சிங்கம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் செய்கிற காரியத்துக்கு ஒரு வார்த்தை தமிழில் இருக்கிறது, வழி விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. In Tamil he says he turned away from his course சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். We read in verse 8, he turned aside to look at the carcass of the lion. அப்ப போய் பார்க்கறான், அந்த சிங்கத்தோட உடலுக்குள்ள தேனீ கூட்டமும் தேனும் இருக்கிறது. And behold, a swarm of bees and honey were in the body of the lion. அவன் அதை எடுத்து சாப்பிடுறான். And he took it, scraped the honey into his hands and ate it. அதையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் சொல்லல. And he did not say all these things to his parents. ஏனென்றால் ஒரு அந்த யூத மார்க்கத்தில் இருக்கிற நபர் அந்த செத்த ஒன்றிலிருந்து அவன் எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. Because the Jewish people are forbidden from taking something from any carcass of any animal and eat of it. இப்போ பாருங்க, சாத்தான் அவனுடைய சிந்தையை ஆளுகை செய்து அவனுடைய சக்சஸை உள்ள வைக்கிறான். See, Satan has ruled over his thought and made him think about his success. அதுக்கப்புறம் அதை போய் பார்க்கறான், அது அவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. And then he goes to check in, so it was on his mind. நம்ம சிங்கத்தை கொன்னோம், இப்போ சிங்கத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சிங்கத்தை பார்க்கறான். So I have killed a lion, that was running on his mind, and he went to see that lion again. இப்போ தேன் சாப்பிட்றான். Now he eats of that honey. இதெல்லாம் மறைக்கிறான். So he hides certain things, these things. ஃபுல்லா அவனுடைய சிந்தை முழுவதும் சாத்தானாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. Now his whole mind is being overruled by Satan. அவன் இருதயம் பூரா இதான் நிரம்பி இருக்கு. His heart is full of these things. அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கிறவன் என்பது மறந்துருச்சு. He forgot about the fact that he had to be a deliverer of Israel. தேவன் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாருங்கிறது மறந்துருச்சு. He forgot about the fact that God had given him a spirit to accomplish a great mission for God. Just சும்மா போய் பார்த்த சிங்கம், it was a lion that he casually looked at, அங்க பார்த்த தேன், and the honey that he saw casually, அவன் சாப்பிட்டது, and he ate, the fact that he ate of that honey, அந்த சிங்கத்தை சாகடிச்சது, and the fact that he killed that lion. இது எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆவிக்குரிய விஷயம் இருக்குமானா ஒண்ணுமே கிடையாது. If we think about all these things to see if there is anything spiritual, there was not to be. அவனுடைய இருதயத்தின் நிறைவினால அவன் வாய் பேசுகிறது. His mouth speaks out of that which filled his heart. 12வது வசனத்துல இங்க வர்றான், இந்த ஊர்ல அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லுகிறேன், அதை உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு கேக்குறான். In verse 12 he says, let me now propound a riddle to you. 14ல அவன் ஒரு விடுகதையை அவர்களுக்கு சொல்லுகிறான். In verse 14 he says to them a riddle. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். Out of the eater came something to eat, and out of the strong came something sweet. ஒரு யூத மார்க்கத்தை அமைந்தவன், ஒரு இரட்சகனாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், ஒரு ஜட்ஜ், தேவனுடைய ஆவி அவன் மேல அளவில்லாமல் இருக்கிறது. A Jewish man who was supposed to be the judge, and he was to be a deliverer of Israel. The spirit of the Lord was on him. ஒரு புறஜாதிகளிடத்துல போய் இருக்கும்போது அவன் எதையோ பேசி இருக்கலாம். When he went out to the Gentiles, he could have spoken about so many things. அவன் இருதயத்துல அவனுக்கு இருந்த அந்த என்டர்டெயின்மென்ட், the entertainment that was on his mind, அவன் என்ஜாய் பண்ண அந்த தேன், the honey that he enjoyed, அதுதான் அவன் இருதயத்துல இருந்துச்சு. that was what filled his heart. அத ஒரு விடுகதையா அவன் சொல்றான். And he says that as a riddle. அவர்களுக்கு ஆன்சர் தெரியல, அதன் பிறகு ஒரு பெரிய அழிவு உண்டானது, அதெல்லாம் வேறு கதை. So they did not know the answer to that riddle, and as a consequence there was a great calamity, and that's another story. சாத்தானுடைய தந்திரத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். We should understand the schemes of the devil through all this. தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நம்ம தெரிந்து கொண்டிருக்கலாம். God may have chosen us with a great purpose. ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க என்டர்டெயின்மெண்ட், சின்ன சின்ன விஷயங்கள், கம்ஃபர்ட், ரிலாக்ஸ், இதிலே என் மனதை நான் செலுத்திக் கொண்டே இருப்பேன். ஆனால் if I keep on allowing my mind to dwell on little entertainments and the fun things of this world, என் வாயை திறந்தாலும் அதுதான் வரும். and when I open my mouth, only those things will come out. இப்போ சிமியோனை பார்த்து நம்ம துக்கப்படுகிறோம். We grieve over Samson. நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க? What do our children listen to in our homes? இந்த மாதிரியான விடுகதைகள் கேட்கிறார்களா? Do they listen to these kinds of riddles? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவானிடத்திலிருந்து மதுரம், இந்த உலகத்தில் இப்படி இருக்குது, அந்த கடையில் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் விற்குது, இதுதான் நம்ம இருதயத்திலிருந்து வரும். So
are our children listening to these kind of riddles, or do they talk about what is selling on the market, what is trending these days? ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம மனசில் என்ன நிரம்பி இருக்கிறதோ அது யாரும் சொல்லாமலே வெளியே வந்து விழும். So as husband and wives, whatever fills our heart, without anybody telling us, only those things which filled our hearts come out. நாம் மோசேயை குறித்து நாம் எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். We read about Moses in the book of Hebrews. நான் என்னுடைய தேவையை உணர்ந்தவனாய் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். I've been speaking with a realization of my own need. அவர் வந்து அந்த எகிப்தினுடைய அந்த மேன்மையை வந்து அவர் எண்ணலை, அவர் பெருசாக நினைக்கல அப்படின்ட்டு நமக்கு தெரியும். மோசே, we know about Moses that he did not consider the riches of Egypt as something to be grasped. 24வது வசனம், Hebrews 11 verse 24. தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. By faith Moses, when he had grown up, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to endure ill treatment with the people of God than to enjoy the passing pleasures of sin. இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Considering the reproach of Christ greater riches than the treasures of Egypt, for he was looking to the reward. இந்த காரியத்தை நம்ம வந்து 1 2 ஒரு 3 வசனத்துல நம்ம வாசிச்சிட்டோம். So we have read these things in within 3 verses. ஆனால் அதுக்காக அவங்க அம்மா செலுத்தின விலைக்கிரயம் ரொம்ப அதிகம். But the price his mother paid for all these things was so great. அந்த அரண்மனையில் இருக்கும்போதும் சரி, வெளியே வந்தபோதும் சரி, அவனுடைய இருதயம் எல்லாம் வந்து தேவனுடைய ஜனங்கள் அப்படினே துடித்து கொண்டிருந்தது. Even when he was in the palace and outside of the palace, his heart was beating with the thought of God and God's people. ஒரு அரண்மனையில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் எல்லாம் அவனால பார்த்து நோ சொல்ல முடிஞ்சு. He could say no to all those comforts in the palace. அந்த பாவ சந்தோஷங்களை கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத அனுபவிக்க விருப்பம் இல்லை. He did not have desire to enjoy the sinful pleasures that was before him. அதுக்கு ஆப்போசிட்டா துன்பத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். But rather he chose to endure ill treatment. அங்க இருக்கிற பொக்கிஷங்களுக்கு விட இனிமே வர்ற நித்திய நிந்தையை அதிக பாக்கியம்னு நினைக்கிறார். He considered the reproach of Christ greater riches than the riches of Egypt. ஸோ இதுக்காக மோசே எவ்வளவு விலைக்கிரயம் செலுத்தி இருப்பார்? For this, how much of a price would Moses have given? அவனை வளர்த்த அவங்க அம்மாவோட இருதயம் எப்படி நிரம்பி இருந்திருக்கும்? What would the heart of his mother who raised him would have been filled with? அவங்க பொழுதன்னைக்கும் அதை தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. They would have been always talking about God and godly things. சாத்தான் அவர்களுடைய சிந்தையை இந்த உலகத்தை வச்சு ஆக்கிரமிக்க முயற்சி செய்த பொழுதெல்லாம் நோ சொல்லி ஒரு ஷட் போட்டு கதவை சாத்தியிருப்பாங்க. Whenever Satan wanted to occupy the minds of Moses, he would have shut his minds to him and would have said no to all those temptations. நம்ம இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுகிறோம். Now we use these phones. இப்போ எல்லாம் மெமரி கார்டு வந்து நல்லா நிறைய 250 GB 512 GB அப்படி நிறைய சைஸில் வருகிறது. Now we have memory cards available in greater sizes like 512 GB and 250. ஸ்மார்ட் ஃபோன் வந்த புதுசுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 GB 16 GB இப்படி தான் மெமரி கார்டு இருக்கும். So when the early days of smartphones, we would only get 8 GB or 16 GB of RAM available. கொஞ்சம் நம்ம ஸ்டோர் பண்ண உடனே மெமரி ஃபுல், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப் அல்லது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் டெலீட் பண்ணுங்கன்னு நமக்கு ஒரு மெசேஜ் வரும். So when we start using the phone, only after a few days or weeks the memory will be full and we will get a notification, your memory is full, you please clean up. சாத்தான் வந்து நமக்கு ஏதோ ஒன்று போட முயற்சி செய்யும் பொழுது, when Satan wants to try to make us do something and put something in our minds, இந்த மெமரி கார்டு வந்து ஃபுல்லாக இருக்கிறதா? Is our memory card full, so full? ஏற்கனவே தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, தேவனை பற்றின டிவோஷன் இதனால நிரம்பி இருக்கிறதா? Is our mind, which is like a RAM, filled with God's word and godly things? சாத்தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் போட முடியல, ஒரு ரெஃப்யூசல் மெசேஜே வருதுப்பா, சரி நம்ம அடுத்த பிரெயினை பார்ப்போம் அப்படின்னு போய் விடுகிறானா? Is Satan put away
because our mind is already full of God and godly things and devotion to Him, and so He could not do anything with our minds, and He looks for some other mind? அல்லது அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி நடக்கிறதா? Or is it the other way around? நம்ம சபைக்கு வருகிறோம், We come to the church, ஒரு 25 GB 100 GB மெமரி இருக்கிறது. we have 128 GB memory. ஏற்கனவே இந்த உலகம், அந்த உலகத்தில் உள்ள ஆசாபாஷங்கள், பிளான், வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ், எய்ம், என்டர்டெயின்மெண்ட்டு இதனால் நிரம்பி இருக்கிறது. Our mind is filled with the worldly entertainments, the pleasures of this world, the trends of this world, the ways of the world. இங்கே வந்து சபையில் உட்கார்றோம், And we come and sit inside the church. தேவன் எப்படியாவது அவருடைய வார்த்தையை எதையாவது இன்செர்ட் பண்ணலாமான்னு ரொம்ப பிரயாசப்படுறார். The Lord is striving so much somehow to put His word into our mind. ஆனால் அந்த மனசுக்குள்ளே அது போக மாட்டேங்குது. But our mind is not able to receive that word. வாலிப பிள்ளைங்கள்லாம் கவனிச்சுக்கோங்க. I want the young people to please pay close attention. இங்கே வந்து சபையில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு மாதிரி நெளியிறீங்களா? When you come and sit in the church, when you hear the word, do you cringe? அடிக்கடி வாட்ச் பார்க்குறீங்களா? Do you look at the time every now and then when you hear the message? அல்லது வந்து உங்களால் இது எப்படா முடியும் இந்த மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கிறதா? Or are you seeing when this meeting will get over? மெமரி ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போய் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தில் ஒட்டிக்கும். If your memory is free, the word of God will find its place in your mind. தேவன் எல்லாத்தையும் உள்ளே போட முடியும். The Lord is able to put His word into your mind. இல்லை ஆண்டவருக்கு வந்து அந்த நோ மெசேஜ் போயிட்டே இருக்கா? Or is the Lord receiving a no message from your mind? 128 GB full of world, no space அப்படின்னு ஆண்டவர் அதை பார்க்குறாரா? Is the Lord looking at your brain and seeing, oh, this brain is full, 128 GB is full of this world and the things of the world? சௌரசூர்லே நம்முடைய வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கிறது. Yes, brothers and sisters, sin is crouching at our doors. ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், சாத்தான் வந்து அந்த டெரிட்டரி ஆக்குபை பண்ண ரெடியாக இருக்கிறான். Satan is always ready to occupy our territory if only he gets a little foothold. தேவன் அதுபோல் அவருக்காக அந்த மெமரியை ஃப்ரீயாக வச்சு, ஆண்டவரே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு காத்து கொண்டிருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses those who offer their minds with so much of free space for Him. அப்போஸ்தலர் 8 நம்ம வாசிக்கிறோம். We read in Acts chapter 8. இங்கே ஒரு புறஜாதி மனுஷன். Here we see read about a Gentile person. அவனுடைய மெமரியை அவன் ஃப்ரீயாக வச்சிருக்கிறான். He had kept his memory free. தேவனை தேடணுங்கிற விருப்பம் அவனுக்கு இருக்கிறது. He had a desire to seek the Lord. 26வது வசனம். Acts chapter 8 verse 26. சாரி, 28வது வசனம். Verse 28. ஊருக்கு திரும்பும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். That man, when he was returning and sitting in his chariot, he was reading the prophet Isaiah. நல்ல பணக்காரன். He was a rich man. I think ஒரு 4000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்கே வந்திருக்கிறான் அவன். I think he had traveled 4000 kilometers to that place. ஊருக்கு போகும்போது அவன் இந்த சைடு வேடிக்கை பார்க்கலாம், இந்த பக்கம் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், அப்படி ரிலாக்ஸ்டாக போயிருக்கலாம். When he was returning to his native place, he could have just chosen to sightseeing. இவனுக்கு அந்த வேதத்தை குறிச்செல்லாம் எதுவுமே தெரியாது. He did not know anything about scripture. ஆனால் அவன் அதில் உட்கார்ந்து சரி நம்ம ஒன்றும் தெரியாது இதை வாசிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பொறியை தேவன் பார்த்து விடுகிறார். So he did not know anything about the scriptures, but he had a little spark of desire to read what is there in God's word. And the Lord saw that. பிலிப்பு கிட்ட சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்துக்கப்பான்னு சொல்லுகிறார். And the Holy Spirit said to Philip, go up and join this chariot. அதன் பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். And we know what all followed after that. நான் இதில் ஒன்று சொல்றது, தேவன் பார்த்துட்டு அந்த மனசில் இருக்க அந்த கொஞ்சம் தாகம் அவனால் ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது, படிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. He could not do anything with the scripture. He did not understand. He could not understand it. But the Lord saw a little desire to know what is there in God's word. உடனே எங்கேயோ இருக்கிற பிலிப்புவை கொண்டு வந்து அந்த ரதத்தோடு சேர்க்கிறார். The Lord, brings Philip. He was somewhere else, and He brings him to this chariot. தேவனுக்காக தங்களுடைய சிந்தையை வைத்திருக்கிறவர்கள் இப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். People who have their desire for God
will be blessed like this. காலையில் எந்திரிச்ச உடனே என் இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையை பார்த்து ஆவியானவர் ஓகே இன்னைக்கு இவனோட வாசம் பண்ணுவோம் அப்படின்னு விரும்புவாரா? Will the Holy Spirit want to spend time with us this day by seeing the desire that we have for Him when we wake up in the morning? காலையில் எழுந்திரிச்சிட்டான், வேலை நிறைய இருக்குது, இந்த சகோதரி எழுந்திரிச்சிட்டாங்க, பிஸியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மைண்டு பூரா ஐயோ நான் தேவனை தேடணுமே, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணுமே அப்படின்னு இருக்குது. So this brother has woken up in the morning, this sister has woken up in the morning, they are busy, they are full of schedules, they are busy in their duties, but then their mind is having a longing, oh I need to sit at the feet of the Lord, I want to know the Lord, spend time with the Lord, and the Lord sees that. அப்படிப்பட்டவர்களோடு தேவன் சேர்ந்து கொள்ள விரும்புவார் சகோதர சகோதரிகளே. Dear brothers and sisters, the Lord would want to join with such people. அப்படிப்பட்டவர்களுக்கு சாத்தான் பார்க்கும்போது மெமரி ஃபுல் மெசேஜ் அவனுக்கு போய் கொண்டிருக்கும். When Satan looks at such people, he will receive memory full message all the time. அடுத்ததா இன்னொரு நபரை பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 10ல. And we read about another person in Acts chapter 10. 10:2 verse 2. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். He was a devout man and one who feared God with all his household and gave many alms to the Jewish people and prayed to God continually. So அந்த மனுஷனை நோக்கி பேதுருவை தேவன் அனுப்புகிறார். And seeing the desire which was in that man, the Lord sent Peter to him. அந்த மனுஷனை பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு நபர் பேதுரு கிட்ட வருகிறார். A person comes to Peter to inform about this Cornelius. கொர்நேலியுன்னு ஒரு நூற்றுக்கு அதிபதி உங்களை கூப்பிட்டாருங்க அப்படின்னு சொல்லல அவர். He did not say there's a centurion by the name Cornelius, he wanted to see you. No, he did not say that. அவர் சொல்லலைன்னா கூட யாருக்கும் தெரியாது. Even if he didn't say, nobody would know about that man. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் பார்த்திருந்ததனால அவருக்கு என்ன அடைமொழி கொடுக்கறாருன்னு 22ல வாசிக்கிறோம். But because that messenger had seen the life of Cornelius, we see what kind of an adjective that he gives to Cornelius when he talked about him to Peter. நீதிமான் தேவனுக்கு பயப்படுகிறவர் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். In verse 26, but verse 22 verse 22, they said, Cornelius, a centurion, a righteous and God-fearing man, well spoken of by the entire nation of the Jews, was divinely directed by a holy angel to send for you to come to his house and hear a message from you. ஆம் சகோதர சகோதரிகளே, அதனால தேவன் கடந்த நாட்களில் என்ன உணர்த்தினது இதுதான். Yes, brothers and sisters, this was what the Lord convicted me of in the past days. நம்முடைய சிந்தை தான் சாத்தானுக்கு தேவை. Satan wants only our mind. அதனால நமக்கு இந்த உலகத்துல சோதனை வரும். So we will encounter temptations in this world. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டோம்னா நம்ம அப்படியே அதையே சிந்திக்க முடியாது நம்மளால. So when we hear these things, we will not be able to dwell on these things. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாம்சத்தில் பாடுபட்ட அந்த சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்வோம். But let us arm ourselves with the mind of Christ of suffering. அந்த வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசியுங்கள். 1 பேதுரு 4:1-2ல இருக்கும். அந்த இயேசுவிடம் அவர் மாம்சத்தில் பாடுபட்டுக்கிட்டே இருந்தார். Jesus kept on suffering in his flesh. You go home and read this verse, 1 Peter 4:1. அந்த சிந்தையை நாம் ஆயுதமாய் தரித்துக் கொள்வோம். Let us arm ourselves of the same purpose, the same mind which was in Christ. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த சிந்தை நம்மிடத்திலே இருந்து விடட்டும். May the mind of Christ be with ourselves. நம்ம எந்தெந்த காரியத்தில் இருந்தெல்லாம் நம்ம அப்படி சோதிக்கப்படுகிறோமோ அதற்கு நம்மை தூரப்படுத்திக் கொள்வோம். Whatever things that we are tempted by, let us distance ourselves from them. தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய மனதை நிரப்புவோம். Let us fill our minds with the word of God. ஜெபத்திலே நாம் தேவனை தேடுவோம். Let us seek the Lord in prayer. எத்தனையோ சகரியா பொண்ணு எழுதின நல்ல தேவ மனுஷர் எழுதின புத்தகங்கள் இருக்கிறது. There are so many of good spiritual books written by the likes of Brother Zach. Brother Zach எழுதின புத்தகங்களை நாம் வாசிக்கிறாலே நம்முடைய மனம் மறுரூபம் அடையும். If we read what Brother Zach has written in his books, our minds will be transformed. உங்களுடைய சரௌண்டிங்ஸ், வாலிப பிள்ளைகள், நீங்க எங்கெங்கெல்லாம் சோதிக்கப்படுறீங்களோ, எதை பார்த்தா உங்களுக்கு டெம்ப்டேஷன் வருதோ அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. So young people, whichever things or whichever environment that you are tempted by, please distance yourselves from all those things. இப்ப பிரசன்ட்டா இருக்கிற உங்களுடைய நண்பர்கள்
யோசிச்சு பாருங்க அவங்கள குறித்து கொஞ்சம். Think about your present friends that you have. அது சபையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்கூலில் காலேஜில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி. It could be the friends that you have at the church or the friends at your school or colleges. அவங்களோட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, when you spend an hour or two with them, எப்பயாவது ஒரு முறை 2 முறையாவது ஆண்டவரை ஞாபகப்படுத்துறாங்களா உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. just think about whether they remind you of God when you spend time with them. அல்லது நீங்க அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களா இருக்கிறீங்களான்னு பாருங்க. Or think whether you are such a person who remind others of God and godly things. வேற ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் உங்களை டெம்ப்ட் பண்ணா அந்த குரூப்ல இருந்து வெளியே வந்துருங்க. If you are tempted to sin through some WhatsApp group, please get out of that group. யோபு போல கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நம்ம விலகுவோம். Let us depart from evil by fearing God, just like Job was. நம்ம பலவீனமானவர்கள் தான். We are weak people. ஆராதனை நேரத்தில் நம்ம கேட்டது மாதிரி, as we heard during the time of praise and thanksgiving, நம்ம சோதிக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவரே ரட்சியும்னு கூப்பிட்டோம்னா தேவன் உதவி செய்வார். The Lord will help us when we cry out to the Lord at the time of our temptation. ஆண்டவரே என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட போகுதுன்னு சொன்னா தேவன் உதவி செய்வார். If we say, Lord, my heart is going to be impacted, influenced by evil things, the Lord will help us. நம்முடைய சிந்தையை தேவன் மாத்திரமே ஆளுகை செய்வாராக. May the Lord alone reign over thought life. ஆமென். Amen.